இப்ப சீமான் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் இவருக்கு வந்து பிஸ்கட் போட்டு பாத்துக்கிட்டாருல்ல, அவரு பிஸ்கட் சரியா தரமாட்டுறாரு அப்படின்றதுனால அவரை மிரட்டும் விதமாக இந்த வீடியோவை சாட்டை துரைமுருகனை வெளியிட சொன்னது சீமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து என்ன தெரியுங்களா, இந்த மெயின் மேட்டரோட பிரச்சனைய 5 கோடி ரூபாய் கொடுங்க வீடியோ நீக்க சொல்றேன் அப்படின்றாரா. சவுக்கு சங்கர் பண்ற மாதிரி இருக்குது. ஆமா, எக்ஸாக்டா வந்து அதான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படின்றவர் வந்து ஒரு சின்ன புரோக்கர், சீமான்றவர் வந்து ஒரு கட்சியை வழி நடத்துகின்ற ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். சாட்டை வந்து தன்னுடைய நண்பர்களிடம் பேசும் பொழுது சொல்லுவானா, சீமான் வந்து மண்டையை போட்டா அடுத்து சாட்டை துரைமுருகன் ஆகிய நான், அடுத்து வந்து திமுக பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அடுத்து விஜய். இப்ப எங்க 3 பேருக்குள்ளதான் வந்து போட்டியே இருக்கும். மாமா பையன் சாட்டை துரைமுருகன் மாமா நைனாருக்காக மாமா சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதுல சாட்டைக்கு அந்த பிளான் வந்து இருக்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சாட்டை வழி ஒலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்திருக்குது. சாட்டை திருமுருகன் அவரே அவருடைய பேஜில் போட்டிருக்கிறார். ஆனால் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான ஹேண்டில் எதுவும் பார்க்க முடியல. ஏதோ நடவடிக்கைங்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதில் என்ன கேள்வி அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் நடத்தக்கூடிய வலையொலி, சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை இல்லை, வலையொலி மீது நடவடிக்கை. நான் சொந்தமாக கார் வச்சிருக்கிறேன், நான் தான் காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனா வண்டி மேல நடவடிக்கை இல்ல. நீங்க அவ்வளவு ஏன் விளக்கம் போறீங்க? இப்ப ஆராசா இருக்கிறாரு, இப்ப பொன்முடி இருக்கிறாரு, ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. இப்ப திமுக தலைமையோ இல்ல வேற எந்த கட்சினாலும் சரி, அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இவன் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு பதவியில் இருக்கிறான். தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலி அப்படின்ற பேர்ல சாட்டைன்ற ஒரு சேனலை வந்து நடத்திட்டு இருக்கிறான். அவன் பேசுறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, சாட்டை வலையொலிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சாட்டை துரைமுருகனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த அறிவிப்பு எவ்வளவு தந்திரமான அறிவிப்பு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஏன் சீமான் அவரோட பேஜ்ல போட்டிருக்கணும், இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அபிஷியல் பக்கத்துல எக்ஸ் பக்கத்துலயாவது இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கணும். எங்கேயுமே வெளியிடாம அதை சாட்டை துரைமுருகனே வெளியிடுவது மாதிரி இது எவ்வளவு பெரிய தந்திரமான ஒரு விஷயம். இது பேரு நடவடிக்கை எடுக்கிறதா? தந்திரம் தான் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எளிமையா நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன்னு. இப்ப இவர் இருக்காருல்ல வைகுண்டராஜன், அவர் வந்து மிகப்பெரிய மணல் மாஃபியா, மணல் கடத்தல்காரர், தாதுமண கொள்ளையர் அப்படின்னு அவருக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஒரு தமிழர், அதாவது ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக சீமானுக்கும் அவருக்குமான அந்த பாசம் அப்படின்றது நீண்ட நெடுநாட்களாக தொடர்ந்துட்டு வர்ற ஒண்ணு. 17 வருஷமா இருக்குது. ஆமா, பல கட்சிகளுக்கும் வந்து எப்படி ஒரு முதலாளியா இருக்கிறாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க, இப்ப காசு கொடுப்பாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வைகுண்டராஜன் செய்தது ஏராளம். அவரோட கல்யாணம் தொடங்கி எல்லாத்துக்குமே, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டு வாடகை வரைக்கும் வந்து அவர் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. கல்யாணத்திற்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் செக் போட்டு வைகுண்டராஜனே சீமான் கையில் ஒப்படைத்திருக்கிறார். இதை நம்ம சொல்லல, ஏற்கனவே அதே கட்சியில் பயணித்த தோழர் இளமாறன் அவர் வந்து இதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். கல்யாணம் எவ்வளவு தடபுடலாம் நடந்துச்சு பாத்தீங்கல்ல. கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுல வந்து அந்த நித்த நெல்லு சோறு பாட்டுல வருவாங்களா அந்த நடிகை, அவங்களோட சமாதி இருக்குமா, அந்த சமாதி மேல யாரு படுத்துக்கிறதுன்ற போட்டியில சீமான் எல்லா மற்ற தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பீட் செஞ்சுட்டு அது மேல ஏறி படுத்துக்குவாராம். அந்த பிணம் பிதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு மேல ஏறி படுத்துக்குவாராம். அப்படி நிலைமையில் இருந்த சீமான் அவரே பேட்டிகள்ல சொல்லிருக்கிறாரு, 1 ரூபாய்க்கு மாட்டுக்கறி வாங்குவோம், பிரெட் வாங்குவோம், அதை உள்ள வச்சு சாப்பிட்டுக்குவோம், 2-3 நாளைக்கு பசிக்காது. கதை சொல்றதுனாலும் சீமானை அடித்துக்கொள்ள 2-3 நாளைக்கு 1 ரூபாய்க்கு மாட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டா 2-3 நாளைக்கு பசிக்காது. ஹாலிவுட் லெவல்ல தான் கதை. அப்படி நிலைமையில் இருந்த சீமான் 1 ரூபாய் மாட்டுக்கறிக்கு திண்டாடிய சீமானுக்கு எப்படி இவ்வளவு ஆடம்பரமா அவர் கல்யாணம் பண்ணாரு? அவர் கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா, அதுவும் ஆட்டுக்கறி விருந்தோடு. இன்னமும் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல இருக்குது. அந்த கல்யாணம் எப்படி பண்ணாரு? அதற்கு 15 லட்சம் ரூபாய் இவர் கொடுத்திருக்கிறாரு. கல்யாணம் முடிந்ததும் நேரடியாக வைகுண்டராஜனை சந்தித்து கயல்வெளி, தெலுங்கர் கயல்வெளியும் சீமானும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாங்க. கேட்டா உறவுக்காரங்க அப்படின்றாங்க. என்ன உறவு?
உறவுலாம் ஒண்ணும் கிடையாது. சாதி பாசம், நாடார் அப்படின்ற ஒரு பாசத்தினால் காசும் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவதுங்க கனிம வள கொள்ளை அப்படின்னு சீமான் மேடைக்கு மேடை பேசுறான்ல. இங்க கன்னியாகுமரியில இருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. இயற்கை வளம்னு சொல்லுவார், கனிம வளம்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏன்னா கனிம வளம்னா அது நேரடியா ஐயாவை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், வைகுண்டராஜனை அப்படின்றதுனால அவர் சொல்ல இருக்க மாட்டாரு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வைகுண்டராஜன் நடத்துகின்ற கனிம வள கொள்ளை பற்றி அவர் பேசி இருக்கிறாரா? ஒரே ஒரு வார்த்தை எங்கேயாவது? தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மணல் மாஃபியானா அது விவி மினரல்ஸ், வைகுண்டராஜன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய சேனல் தான் News7 அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் கடந்த காலங்களில் ஜெயலலிதாவிற்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்தவர். தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த பெருமாள் பிச்சை அண்ணாச்சி கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவர் அவரு. விஜயகாந்த் கட்சியில எம்எல்ஏ எல்லாம் வாங்கினது. ஆமா, வாங்கினது. இப்படி நிறைய சாதனைகளை எல்லாம் வந்து அதிமுகவிற்காக பண்ணி கொடுத்தவர். இப்ப அதிமுகவினுடைய ஒரு வளர்ப்பு பிராணியா தான் ஆரம்பத்துல இவர் இருந்தாரு. நடராஜன் போடுற பிஸ்கட்டுக்கு, இந்தாண்ட வைகுண்டராஜன் போடுற பிஸ்கட்டுக்கு, இதற்காக எல்லாம் வாலாட்டிட்டு இருந்த சீமான் இன்றைக்கு உச்சகட்டமாக குருமூர்த்தி தந்தி டிவியில உட்காந்து பாராட்டுறாரு. அதுவும் தந்தி டிவிலே உட்காந்து பாராட்டுறதுதான் சிறப்பு. ஒரு நாடார் நடத்துகின்ற தொலைக்காட்சியில் ஒரு பார்ப்பனர் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்றாரு, சீமானுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தனி இடம் இருக்குது, டெபாசிட் போயிருச்சு. டெபாசிட் போச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா 6% 16% பெரியார் எதிர்ப்பு பேசியதால் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு மேல் இடத்துல இருந்தே பூசாரியே வந்து வரம் கொடுத்து விட்டார் அப்படின்ற ரேஞ்சுக்கு சீமான் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறாரு. அப்ப சீமான் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு நாள் இவருக்கு வந்து பிஸ்கட் போட்டு பார்த்துக்கிட்டாருல்ல, அவரு பிஸ்கட் சரியா தரமாட்டுறாரு அப்படின்றதுனால அவரை மிரட்டும் விதமாக இந்த வீடியோவை சாட்டை துரைமுருகனை வெளியிட சொன்னதே சீமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, சீமான் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஆதாரம் தானே சீமான் வந்து அவரே வெளியில போட்டிருக்கணும்ல. அவரோட எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்கலாம், நாம் தமிழர் கட்சியோட எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்கலாம். ஏன் அவரா போடல? சாட்டை துரைமுருகன் எனக்கும் இந்த சேனலுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அவன் அறிவிச்சுக்கிற மாதிரி இந்த கட்சிக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அறிவிச்சுக்கிற மாதிரி தானே அந்த அறிவிப்பு வந்திருக்குது. சீமான் தானே போட்டிருக்கணும். அப்ப அது என்ன சும்மா பேருக்கு என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்படின்னு வந்து மாசம் மாசம் வாங்கி தின்னீங்களே, எவ்வளவுலாம் வந்து நீங்க இப்ப வந்து என்ன தெரியுங்களா, இந்த மெயின் மேட்டரோட பிரச்சனைய இப்ப அந்த ஈசிஆர்ல இருக்கிற வீடு வந்து சீமானுக்கே வேணுமா? அந்த 2.5 லட்சம் ரூபாய் வாடகையில இருக்காருல்ல, அந்த ஈசிஆர் வீடு சீமானுக்கு வேணும் அப்படின்னு சீமான் ஒத்த கால்ல நிக்கிறாராம். ஏன்னா ஈழம் வந்து வாங்க முடியாது, ஈழம்ன்றது வயிறு வளர்ப்பதற்காக நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். உண்மையிலேயே இனப்படுகொலையை, அந்த மக்களினுடைய அந்த துயரத்தை காசாக்கி அதுல ஒரு வாழ்க்கைய கொளித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பன்றியாருன்னா சீமானு தான் சொல்ல முடியும். இப்ப அப்படிப்பட்ட சீமான் வந்து என்னன்னா, எனக்கு இந்த ஈழம் அடைய போராட்டத்துல இருக்கிற எனக்கு ஒரு வீடு இல்ல, ஒரு தலைவனுக்கு வீடு இல்லைங்கிறது ஒரு பெருந்துயரம் தான். எதுக்குங்க பெருந்துயரம்? இப்ப வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்ற பிரச்சனை இல்லை. இப்ப அந்த வீடே தான் வேணுமா? அது வந்து 60-70 கோடி ரூபாய்க்கு வந்து மேல சொல்றாங்க. இன்னும் கூடுதலா கூட வரும் ஈசிஆர்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வாடகையே 2.5 லட்சம்னா பாத்துங்க. அந்த வீட்டை வாங்கி தர சொல்லி வைகுண்டராஜனுக்கு டார்ச்சர் பண்றாராம் சீமான். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை வந்து செஞ்சிருக்கிறார்களே ஒழிய 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செஞ்சதுதான். இப்ப சீமான் இப்ப கூட என்ன சொல்றாரா, அந்த வீடியோவை நீக்குங்கன்னு வைகுண்டராஜன் அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் கொடுங்க வீடியோவை நீக்க சொல்றேன் அப்படின்றாரா. சவுக்கு சங்கர் பண்ற மாதிரி இருக்குதுங்க இது. ஆமா, எக்ஸாக்டா வந்து அதான். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படின்றவர் வந்து ஒரு சின்ன புரோக்கர், சீமான்றவர் வந்து ஒரு கட்சியை வழி நடத்துகின்ற ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். அவர் வந்து பிழைப்பு நடத்தணும்னா ஈழம் பேசுவாரு, பெரியார் ஆதரிச்சு பேசுவாரு. எங்க தகப்பன்லன்னா யாருமே இல்லடா, எங்களுக்கெல்லாம் தந்தைடா அவருதான்டா, செருப்பு வீசினாலும் அந்த செருப்பை எடுத்து எங்களை வந்து படிக்க வச்சவர்றா அப்படின்னு எதேதோ சீமான் கடந்த காலங்களில் பேசினார். இன்றைக்கு பிழைக்க வேண்டும்னா என்ன பேசணும்? பெரியாரை இழிவுபடுத்தி பேச வேண்டும், பெரியாரை திட்டி பேசணும். அப்பதான் குருமூர்த்தி பாப்பான் எலும்பு துண்டு போடுவான், அதை வந்து இந்த நாய் வந்து வாலாட்டி பொறுக்கிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை வந்து பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை. எலெக்ஷனுக்கு பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காருங்க அவரு. முக்கியமான விஷயத்துக்கு வந்தீங்க, எலெக்ஷனுக்கு எலெக்ஷனு அப்படின்னு. 2021 தேர்தல்ல பல கட்சிகளிடம், இப்ப நாம் தமிழர் கட்சி அது போன்ற நிறைய கட்சிகள் இருக்குதுல்ல, அவர்களை அழைத்து நீங்க தனியா நில்லுங்க, திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் உட்பட
தனியா நில்லுங்க, 234 தொகுதிகள்லயும் வேட்பாளர் போடுங்க, 25 கோடியா 50 கோடியா உங்க கட்சியினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நான் வந்து பாஜக இருந்து பணம் வாங்கி தர்றேன் அப்படின்றதுதான் வைகுண்டராஜன் வந்து பேசியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் சீமானுக்கு 25 கோடி ரூபாய் 2021 தேர்தல்ல வைகுண்டராஜன் தரப்பிலிருந்து கொடுத்ததாக சொல்றாங்க. யாருன்னு சொல்ல முடியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாங்க சொல்றாங்க. இந்நாள் நிர்வாகிகளும் சொல்லுகிறார்கள், முன்னாள் நிர்வாகிகளும் சொல்றாங்க. எல்லாத்தையும் முன்னாள் நிர்வாகிகள் உச்சகட்டமா சொல்றாங்க. சாட்டை வந்து தன்னுடைய நண்பர்களிடம் பேசும் பொழுது சொல்லுவானா, சீமான் வந்து மண்டையை போட்டா அடுத்து சாட்டை துரைமுருகன் ஆகிய நான், அடுத்து வந்து திமுக பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அடுத்து விஜய், இப்ப எங்க 3 பேருக்குள்ளதான் வந்து போட்டியே இருக்கும். ஆமா, இது போன்ற விஷயங்களையும் சொல்லுவானா. சாட்டைக்கு அந்த பிளான் வந்து இருக்குது. ஆனா இப்ப சாட்டை வந்து செய்யறான்ல, அது எல்லாமே சீமானுக்கு தெரியாமல் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்ப வரைக்கும் என்ன வீடியோ தூக்கப்படலையே. களஞ்சியம் வந்து இவரை சீமானுக்கும் வைகுண்டராஜனும் உறவுக்காரர்கள் அப்படின்னு ஏற்கனவே பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபருக்கு எதிராக எதுக்கு வீடியோ போட சொல்லணும்? இன்னும் பாருங்க, அந்த வீடியோக்கள் எதுவுமே நீக்கப்படல. இதுவரைக்கும் சீமான் வாயால் ஒரு முறை கூட வைகுண்டராஜன் குறித்தோ மணல் கொள்ளையடிக்கப்படுவதை வந்து குறித்தோ, இப்ப மாக்காய்க்கா பாட்டே இருக்குது, சீமானுக்கெல்லாம் அந்த பாட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் வைகுண்டராஜனின் அரசாங்கம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. பிஆர்பிசி இவங்க எல்லாம் நிறைய போராட்டம் கலாய்வு செஞ்சாங்க, அவங்கதான் போராட்டம் நடத்தினாங்க. ஆமா, பண்ணாங்க. அப்ப இப்படி தொடர்ச்சியாக ஒரு பிஸ்கட் பொறுக்கிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்காக தன்னுடைய எஜமானுடைய குறவலையை கடிக்க வந்து முயற்சி பண்றாரு. பாசம் கூட இல்லையா? தமிழ் தேசிய முதலாளிங்கிற பாசம் கூட இல்லையா? அதெல்லாம் கூட வந்து கிடையாது. சீமான் பொறுத்த வரைக்கும் பணம் தான். இவனோட கருத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் சீமான்கிட்ட கேட்டுட்டுதான் வந்து இவன் பேசுவான். சீமான் வந்து இப்ப இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சீமான் அவர் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகனை விட்டு பேச வைப்பாப்ல. அது பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதா, எதிர்க்கிறாங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலான்னு. G2க்கு எதிரா சீமான் எவ்வளவு பேசினாரு. ஆனா அதே G2க்கு ஆதரவாக சவுக்கு சங்கரை வந்து எதிர்த்து, இப்ப ஏன்னா இவங்க 2 பேருமே புரோக்கர் தான், ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை அப்படின்னு கடை. ஆமா, எதிரெதிர் கடை, அதான் பிரச்சனை. இப்ப அன்றைக்கு ஆதரித்து G2 ஆதரித்து இவங்க அது உண்மையா பொய்யான்ற மேட்டருக்குள்ள வரல. ஆனா இவன் வீடியோ போட்டானா இல்லையா, இவன் கட்சி தலைவன் வந்து G2க்கு எதிராக வெளியே பேசுவாராம். கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூட சொல்லல சீமான், ஏன் எங்க கட்சியோட கருத்து G2 பொறுத்த வரைக்கும் இதுதான், சாட்டை பேசுறதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சீமான் சொன்னாரா? அப்படி சொல்லல. பின்னாடி வந்து சரி அதை விடுங்க. ஏன்னா செட்டில்மெண்ட் ஆயிருதுங்க, செட்டில்மெண்ட் ஆயிருது. மாமா பையில விட்டு வீடியோ போட வைக்கிறாங்கனாலே ஒண்ணு வாங்கிட்டாங்க இல்ல வாங்க போறாங்க, அவ்வளவுதான். அதை தான் வந்து செய்யறாங்க. இப்ப இந்த விவகாரத்திலும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இவன் இதோட நிக்கல. நித்யானந்தா இருக்கான்ல, இன்டர்போலால் தேடப்படுகின்ற ஒரு பாலியல் குற்றவாளி, ஆள்கடத்தல், இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருக்கிறவன், அமலாக்கத்துறை வழக்குகள் அந்த ஆள் மேல இருக்குது. ஒரு தேடப்படும் குற்றவாளியோட தொடர்புல இருக்கிறவன் சாட்டை துரைமுருகன். இந்த மாமா பையன் இவனை கைது செய்யணுமா கூடாதா? நித்யானந்தர் கூட இவர் கேள்வி அனுப்புறாரு. அவர் பெரிய விஞ்ஞானி, இவர் வந்து கேள்வி அனுப்பினாரு. ஐயா சாட்டை துரைமுருகன் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு வந்து கைலாசாவில் இருந்து வெளிநாட்டில் இப்ப அண்மையில வந்த செய்தி, ஈக்குவடாருக்கு பக்கத்துல அங்க இருக்கிற பழங்குடிகள் உங்களுக்கு மருத்துவம் இலவசம் பண்ணி தரோம், கல்வி இலவசமா தரோம், உங்களை வந்து செட்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற வேலையை இந்த ஆள் பாக்குறான் அப்படின்னா, அங்க இருக்கின்ற அமைப்புகள் அந்த ஆளுக்கு எதிராக, அந்த கிரிமினலுக்கு எதிராக உலக அளவுல வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கிற நித்யானந்தா, அவனுக்கு எதிராக உலக அளவிலேயே எதிர்ப்புகள் இருக்குது இந்த கிரிமினல் பாலியல் பொறுக்கிக்கு எதிராக. அவனை இவன் வந்து டைல்யூட் பண்றான் அவனோட இஷ்யூவை. நித்யானந்தா யோக்கியர் மாதிரியும், என்ன நித்யானந்தா சுவாமிஜி உங்க நாட்டுக்கு நாங்க எப்படி வரணும், உங்க நாடு சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, இப்படியான கேள்வி எல்லாம் கேட்கிறான். நித்யானந்தா வந்து அவன் ஏதோ பெரிய ஒரு நாட்டை உருவாக்கினா அதிபர் மாதிரி அவன் உட்காந்து பதில் சொல்றான். மற்ற நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் நாட்டில் பணம் என்பது இல்லை, நாங்களே சுயசார்பு பொருளாதாரம். இப்ப சீமான் சொல்ற தற்சார்பு பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா நித்யானந்தா தான். நித்யானந்தா சீமானுக்குமே தொடர்பு இருக்குதுங்க. ஏற்கனவே சீமான் பேசினாருல்ல, என்னை விட பணத்துல ஒருத்தன் பெரியவன் இருக்கலாம், என்னை விட புகழ்ல ஒருத்தன் பெரியவன் இருக்கலாம்,
அழகழகான பிகர்களா, அது வெள்ளக்கார பிகர்களா நித்யானந்தா பின்னாடி இருக்கு அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்படி ஒரு கிரிமினலை இவன் கொண்டு வந்து நார்மலைஸ் பண்றான். அவன் ஏதோ யோக்கிய மாதிரி. இதோட கைலாசாவுக்கு போறதுக்கு வழி, அதையும் வந்து அந்த வீடியோல வந்து நித்யானந்தா சொல்றான். அதுல சாட்டை துரைமுருகன் அதை விளம்பரப்படுத்துறான். சரி, எனக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இது புரியுது. ஆனா இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்றாங்க, சீமான் சம்பந்தப்பட்ட ஆடியோ, அது மாதிரி பல ஆடியோக்களை வந்து சாட்டை தான் லீக் அவுட் பண்றான் அப்படின்றது உள்ள இருக்கிறவங்களே சொல்றாங்க. நிறைய வீடியோஸ் எடுத்தது வரைக்கும் அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் சீமான் கூட ஏங்க இது வரைக்கும் சாட்டை துரைமுருகனை சீமான் 2 முறை நீக்கி அதுக்கு பிறகு கட்சிகளை சேர்த்திருக்கிறாரு. அதே போல ஏற்கனவே வந்து சாட்டை சேனலுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து இவரே இது பண்ணிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு முக்கிய பிரச்சனையின் பொழுதும் பாருங்களேன், இப்ப காளியம்மாள் குறித்து ஒரு சர்ச்சை வரும். காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் அந்த ஆடியோ வெளியாகிறதோ, அல்லது காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு வெளில போறாங்க அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது இவன் வந்து வீடியோ போடுவான். வீடியோ போட்டு காளியம்மாள் செய்த துரோகங்கள் அப்படின்னு அந்த கட்சியினரிடையே ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதே யாரு அப்படின்னா சாட்டை துரைமுருகன். ஒரு பக்கம் அவன் போன்ல இருந்துதான் காளியம்மாளை மசுறு பிசுறுன்னு சீமான் திட்டினது வெளியாகும். இன்னொரு புறம் இதையும் இவனே ரெக்கார்ட் பண்ணி வச்சு கட்சிக்காரங்களுக்கு அனுப்புவான். இல்ல வெளியே வந்து லீக் ஆகி காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் பயங்கரமா முட்டிட்டு இருக்கோம். அந்த முட்டல் மோதல்ல ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனை வந்து காளியம்மாள் வெளியேற மாதிரி இருந்தா காளியம்மாளுக்கு எதிரான கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு கருத்துருவாக்கத்தை இவன் வந்து செய்வான். இது எல்லாரும் வெளியேறின போதும் செஞ்சிருக்கான். கல்யாண சுந்தரத்தின் வெளியேறின போது, ராஜீவ்காந்தி வெளியேறிய போது, எல்லாரும் வெளியேறிய போதும் அவர்களிடம். ஆனா இவன் ஜெயில இருந்தான்ல, ஐயா எனக்கு அழுகிருச்சு, என்னை வந்து அங்க இங்க எனக்கு சோறா போட்டு பாருங்க, ஜெயில சோறா போட்டு எனக்கு தொப்பை வந்துருச்சுன்றாங்க. நல்லது அப்படின்னா எப்படி தின்னுட்டு இருந்திருக்கான் ஜெயில. அப்ப ஜெயில இருக்கிறப்ப என்ன பண்ணான்? ஜெயில இருக்கிறப்ப ராஜீவ்காந்தி காலில் விழுந்து கதறினான், எப்படியாவது வந்து அன்பில் மகேஷ் அவரை வந்து நான் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்க, திமுகல சேர்ந்துடுறேன், நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேட்டு செய்ய மாட்டேன்னா. நீதிமன்றத்தால் எத்தனை முறை இவன் பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணிருக்கிறான். நான் இனி எந்த தலைவர் குறித்தும் ஆபாசமாகவோ அவதூறாகவோ பேச மாட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு அத்தனை பிரமாண பத்திரங்கள் வந்து உறுதி பத்திரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் இந்த பொறிக்கு வந்து திரும்பவும் ஊடகத்தில் இப்படி ஆபாசமாக அவதூறாக எல்லாம் பேசுறது. எல்லா ஆடியோவுமேங்க ஒருத்தனோட செல்லுல இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்டதான். சீமான் காளியம்மாளை பேசியதாகட்டும், சீமான் வந்து வெண்ணிலா தாயுமானவன் அவங்கள வந்து பேசினாருன்னு நினைக்கிறேன். ஃபெமினிஸ்டுங்கிற ஆளுங்க, 1000 பேரோட பழகிற ஆளுங்க, இவளுங்க வந்து பேசுறாளுங்க அப்படின்னு. சீமான் பேசுனது தவறு தானே? அது சீமான் பேசுறது தவறு. அதை எதுக்கு வந்து நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க? குடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் பண்ணல. அதை வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து சரியா? சீமான் வந்து அயோக்கியன், அதுல எதுவுமே மாற்றுக்கிறது இல்லை. இவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்றான் எல்லார்கிட்டையும். இப்ப ஏற்கனவே வந்து வினோத்னு இவன் ஜெயில இருந்தப்ப இவனுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா அந்த வினோத் அவரை வந்து வாங்க நீ எனக்கு உதவி பண்ணதுக்காக உனக்கு நன்றி தெரிவிக்கிற பார்ட்டி தானே வர வச்சு எங்க ஹனி ட்ராப் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. வர வச்சு சரக்க கொடுத்து வீடியோ எடுத்து ஹுமாயூன்லாம் இப்படி உட்காந்துருப்பாப்ல இடுமான கார்த்தி அதுலதான் நினைக்கிறேன் இப்படி படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப இப்படி என்ன எல்லா வேலையுமே பண்றது. இதெல்லாம் எதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற? இப்ப சீமான் எவ்வளவு அழுக்கானவன், எவ்வளவு வந்து ஆபத்தானவன். திருச்சி சூர்யா சிவாட்ட நீ போன்ல என்ன பேசுன? என்னங்க நீங்க சின்ன போனதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம், அண்ணாமலை ஏங்க இது பண்றீங்கன்னு. அரசியல்ல அப்படித்தானே பேசி ஆகணும். அது இழந்ததுக்கு காரணம் வந்து நாங்களா இருந்தாலும் உங்களை தானங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சாட்டை பேசுனது அப்பட்டமா தெரிஞ்சுது. இப்ப பாருங்க, இப்ப வந்து சீமான் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல நயினார் நாகேந்திரன் பாஜக மனிதகுல விரோதி, ஆனா வந்து அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், மாமா நயினார் நாகேந்திரன், அப்பா வாழும் காமராஜர் பொன்னார், இப்படி எல்லாம் எதுக்கு பேசுற? தம்பி அண்ணாமலை என் தம்பி, இதெல்லாம் மனிதகுல விரோதின்ட்ட அப்புறம் எப்படி இவனுங்கெல்லாம் உனக்கு வந்து உறவுக்காரர்களாக எப்படி இருக்க முடியும்? மாமா நயினார் நாகேந்திரன் ஒரு வாழ்த்து, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் போட்டிருக்கான். மாமா பையன் சாட்டை துரைமுருகன் மாமா நயினாருக்காக மாமா சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதுல இவர் வந்து இந்துத்துவா கிடையாது, இவர் வந்து சங்கித்துவா வந்து கிடையாது, இவர் வந்து நல்லவர், முஸ்லீம்களை வந்து அண்ணன் வயதுல மூத்தவங்கன்னா வந்து மாமானு கூப்பிடுவாரு, இளையவர்கள்னா வந்து மச்சானு கூப்பிடுவாரு, அப்படி பண்புள்ளவர் எங்க மாமா நயினார் நாயகர், வன்முறையை தூண்ட மாட்டாரு அப்படின்னு இவன் வந்து வீடியோ போட்டிருக்கிறான். எந்த பாசத்தில் போட்டான்?
சீமானுக்கு வைகுண்டராஜனோடு இருப்பது என்ன பாசம்? ஆமா, இவனுக்கு நயினார் நாகேந்திரன் மீது சாட்டை துரைமுருகனுக்கு ஏன் இவ்வளவு பாசம்? ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும்? நயினார் நாகேந்திரன் அப்படிப்பட்ட ஆளா? அவர் பொறுப்பேற்ற அன்னைக்கு மேடையில வந்து பாட்டு போடுறாரு, நான் வந்து கிளாஸ் போய் RSS வகுப்புகள் அட்டன் பண்ண வேண்டியதான். அதுவே நாகூர் அணிபா பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு. சரி, அவர் வந்து அதை உருகி அல்லாவுக்காக எல்லாரும் ஆன்மீகத்தை விரும்புற எல்லாருமே அந்த பாட்டை வந்து பாடுவாங்க. ஒரு கொலகாரன் கேசவ பலிராம் ஹெட்கேவர் RSS என்கின்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை உருவாக்கி பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக இந்தியாவில் உள்ள பார்ப்பனர் அல்லாத மக்களை, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அடிமைகளாக, சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயக்கம் தொடங்கிய ஒரு அயோக்கியன், காந்தியை கொன்ற இயக்கத்தை துவங்கிய இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை மேடையில வந்து என்னன்னு பேசுறாங்க? பாட்டு பாடுறாரு, கேசவனை பின்தொடர்வோம் அப்படின்றாப்ல. என்ன அப்படிப்பட்ட ஒரு நபர். சரி, இதெல்லாமே கூட உங்களுக்கு சாஃப்டா தான் தெரியும். வைரமுத்து ஆண்டாள் குறித்து அவர் எழுதின கட்டுரை, இந்த தமிழாற்று படையில் அவர் எழுதின கட்டுரை, அதுல வேறொரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி தான் கட்டுரையே அவர் வந்து எழுதினாரு. ராமானுஜ ஐயங்காரோ அவர் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு ஆண்டாள் குறித்து எழுதியதை மேற்கோள் காட்டி எழுதினார். அன்னைக்கு இதே கும்பல் வந்து என்ன பண்ணுச்சு? ஒரு புறம் வந்து மார்கழி புரட்சியை வந்து சேப்பாக்கம் மைதானத்துக்கு வெளியே எல்லா மாமாக்களும் மாமிக்களும் கூட்டம் போட்டு அங்க வந்து போராட்டத்தை நடத்தினாங்க. இது மார்கழி புரட்சி, இந்த புரட்சியை வந்து பற்ற வைக்காம விடமாட்டோம்னு. இன்னொரு புறம் இந்த நயினார் நாகேந்திரன் பாஜக மேடையில் ஜீயர்களை அமர வைத்து கொண்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தியவனை, ஆண்டாளை இழிவுபடுத்தியவனை கொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. கொல்லணும் அப்படின்னு வந்து கூட்டம் கத்துறாங்க. அடுத்து வைரமுத்துவை கொல்ல வேண்டாமா, கொல்லணுமா வேணாமான்றாரு. உடனே கொல்லணும் அப்படின்னு வந்து கூட்டம் கத்துது. வெளிப்படையாக கொலைவெறி பேச்சை பேசுகின்றவர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். அண்ணாமலையாக இருக்கலாம், நயினார் நாகேந்திராக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் சிறந்த கிரிமினல்கள் என்ற அடிப்படையில் தான் பாஜக தலைவர் பொறுப்பே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்படுது. பாஜக கட்சியில இருக்கிறவங்களாம் யாரு? கஞ்சா கெடுத்துறவன், பாலியல் பொறுக்கி ஹனி டிராப் வந்து பண்றவன், சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து குற்றங்களையும் செய்யறவங்களோட கூடாரமா பாஜக இருக்குது. ஆனால் அந்த பாஜக குறித்து இந்த மாமா பையன் என்ன பேசுறான்னு பாருங்க. இவர்கள் வந்து எப்படி பாஜகவோடு ஒரு ஐக்கியத்தோட ஒரு கூட்டணியோட இருக்காங்கன்னு பாருங்க. 2021 தேர்தலில் 25 கோடி வாங்கிக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அமித்ஷா தரப்புல இருந்துதான் வைகுண்டராஜன் மூலமா 25 கோடி வந்து போனுச்சான். இப்ப இந்த எலெக்ஷனுக்கும் நிர்மலா சீதாராமனை சைமன் வந்து சந்தித்து இருக்கிறார். நல்ல வலுவான ஒரு அமௌண்ட் வந்து அவருக்கு இந்த தடவையும் வந்து கொடுப்பாங்க. பெரியார் எதிர்ப்பை கூடுதலா பேசி இன்னும் இவர் என்ன இங்க பேசுறாரோ அதை தான் வந்து நாடாளுமன்றத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமனே பேசுகின்ற ஒரு நிலைமை. எனக்கு இப்போ இதுல சில டவுட்ஸ். பண்டாரி தமிழ்மணியுடைய தற்கொலைக்கு காரணம் சாட்டை துரைமுருகன் சொல்ற உண்மைதானா? ஆமாங்க, பாவங்க. இந்த கட்சியால் எல்லாத்தையும் பலர் இழந்த பலர் இருக்கிறாங்க, பல நூற்றுக்கணக்கான பேர். அதுல முக்கியமானவர் வண்டாரி தமிழ்மணி. சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அவருக்கு ஒரு 10 வயசு 11 வயசுல இருக்கும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவர் வந்து மதுரையில ஒரு நகைக்கடை வந்து நடத்துறாரு. அவர்கிட்ட திருமணத்துக்காக நகைகள், அது மட்டும் இல்லாம பணம், இதெல்லாம் சாட்டை துரைமுருகன் வந்து வாங்குறான். வாங்கிட்டு அவரை வந்து திருப்பி தரமாட்டான். அதை வந்து அவர் பல முறை வந்து கேட்கிறாரு, எங்களால இது நீங்க பண்ண முடியல, நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சாட்டை துரைமுருகன் உலகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்கள் அவர்களை வைத்து போன் பண்ணி வண்டாரி தமிழ்மணியை பயங்கரமா, அவங்களுடைய மனைவியை ஆபாசமா வந்து கேட்கறது. அதனால தாங்கி கொள்ள முடியாம அந்த அம்மா வந்து பெட்ரோலை ஊத்திக்கிட்டு, மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு அவங்க வந்து தன்னையே எரித்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்துச்சு. அந்த துயரத்திலையும் பாருங்க, ஒரு மனுஷனோட பொண்டாட்டியை வந்து சாகடிச்சு அத்தனை கொடுமையை பண்ணிட்டு குற்றச்சாட்டு சாட்டை துரைமுருகன் மேலும் நாம் தமிழர் கட்சி மேலையும் வந்த உடனே என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? அதே வண்டாரி தமிழ்மணி வச்சு ஒரு அறிக்கை விடுறாங்க, சாட்டை துரைமுருகனுக்கோ நாம் தமிழர் கட்சியவோ யாரும் கலங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியில் இருப்பவர்களே நீங்க எல்லாரும் சிந்தித்து பார்க்கணும். உங்களுடைய தோலை உரித்து அதை செருப்பாக போட்டு கொண்டுதான் சீமான் இத்தனை அயோக்கியத்தனங்களையும் அட்டூழியத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறான்.
கட்சிக்கு எதிரானவர்களோடு தொடர்புல இருக்கிறார். அண்ணாமலையோட தொடர்புல இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் பலரோட அவர் தொடர்புல இருக்கிறார். தகவல்களை முதல்ல கட்சியா நடத்துறாங்க. இவங்க நடத்துறது வேலையே வந்து ஒரு புரோக்கர் ஆபீஸ் வேலை என்ன செய்யுமோ அதை தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏதாவது தீவிரமாக நடத்திய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதேனும் உண்டா? ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா? இப்ப திராவிட இயக்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்துவாங்க. தமிழ்நாடு நீங்களாக இந்தியாவின் வரைபடத்தை எரிப்பார்கள். காந்தியினுடைய உருவபொம்மையை எரிப்பார்கள். நிறைய சங்கராச்சாரிக்கு எதிராக இப்ப கூட வந்து திராவிடர் விடுதலை கழகம் சங்கராச்சாரிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்குது. இதுல ஒன்றாவது மணியரசனோ அல்லது சீமானோ எத்தனை நாள் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு தீவிரமான போராட்டத்தை? இவங்களுடைய முழு நோக்கமே வந்து புரோக்கர் வேலை பார்க்கறது தான். பார்ப்பனியத்திடமும் பாஜகவிடமும் தமிழ் மக்களை காட்டி கொடுப்பதற்கான வேலையை அவர்கள் பெரியார் என்கின்ற இந்த பிம்பத்தால் தமிழ்நாட்டிற்குள் ஒரு இரும்பு கொட்டையா இருக்குது, இங்க நுழைய முடியாம இருக்குது அப்படின்றத அதை உடைத்து வழி ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அயோக்கிய ஒரு காட்டி கொடுக்கின்ற எட்டப்பர்களாகத்தான் இந்த சீமான் வந்து இருக்கிறான். கட்சி உருவாகும் போது நாங்களெல்லாம் வந்து சமூக அக்கறையோடு உள்ளவர்கள் தான் பலர் வந்தாங்க. இப்போ ஜெகதீச பணின்னு சொல்றாரு, எங்களுடைய மாலை நேரம் அப்படின்றது இலக்கியம் குறித்தும் அறிவு குறித்தும் சமூகம் குறித்தும் தான் நாங்கள் விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு சாட்டை திருமுருகன் இந்த ஏரியாவுக்குள்ள வந்தானோ அதுல இருந்து அது ஆபாச உரையாடல் நடத்தக்கூடிய இடமா மாறி போச்சு. அப்படிலாம் அதுல வந்து ஓரளவுக்கு வந்து உண்மை இருக்கிறதா வச்சுக்கலாம். அந்த கட்சியில சில பேர் வந்து ஆபாசமா பேச மாட்டாங்க, பர்சனல் அட்டாக்லாம் வந்து போக மாட்டாங்க. ஆனா கட்சியில பெரும்பான்மையானவர்கள் வந்து கல்ச்சரா வைக்கிட்டாங்க. ஆமா, அதாங்க அந்த கட்சியினுடைய கல்ச்சரே அதாங்க. சாட்டை துரைமுருகன் போய் தான் அப்படி மாறி இருந்துச்சு அப்படின்றது இல்ல. சாட்டை துரைமுருகன்கள் ஏன் நாம் தமிழரில் இருந்து உருவாகிறார்கள் அப்படின்னா அந்த விளை நிலைமை அப்படிப்பட்டதுதான். காட்டி கொடுப்பது இதுதான் அதனுடைய அடிப்படையான சித்தாந்தமே. சக தேசிய இனங்களுக்குள்ள வந்து மோதலை ஏற்படுத்துவது. எப்படி பாஜகவிற்கு மத சிறுபான்மையினர்கள் ஒரு இலக்கோ அதே போல நாம் தமிழர் கட்சியினருக்கு மொழி சிறுபான்மையினர் ஒரு இலக்கா முன்வைக்கிறாங்க. ரெண்டுமே ஒரு பாசிச சித்தாந்தங்களா தான் இருக்குது. அப்படி ஒரு சித்தாந்தத்தில் இருந்து அப்படி ஒருத்தன் தான் வர முடியும். அப்படி இருக்கும் பாஜகவுல இருந்து மோடி தான் வர முடியும், RSSல இருந்து அங்க என்ன காந்தியா வர முடியும்? இப்ப அப்படி இருக்கிறப்ப ஏதோ கட்சி ஏதோ இதுக்கு முன்னா அதை வந்து நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாருமே தெலுங்கர்கள். இதுக்கு முன்னாடி எதுக்கு சாட்டை துரைமுருகனை நீக்கி இருக்காங்க தெரியுங்களா? கம்மால நாயுடுன்னு இருக்கிற ஒரு ஜாதியின் பெயர் நாயுடு அப்படின்னு இவன் பேசினான். அதுக்கு பிறகு சீமான் எங்க போட்டியிடுவார் அப்படின்றத வந்து கட்சிக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. திருவொற்றியூர்ல போட்டியிடலாம் அப்படின்னு முடிவாகி இருக்கிறப்ப வெளிப்படையாக கட்சியில் அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியே சாட்டை துரைமுருகன் அறிவிப்பு கொடுத்திருக்கான். அடுத்து சீமானோட அப்பா செத்து போனார்ல, செந்தமிழன் செபஸ்டின், அவரு மறைவுக்கு அங்க போய் சீமான் காலில் விழுந்து கெஞ்சி கதறி அதுக்கப்புறம் உள்ள வந்திருக்கிறான். இவனை எந்த கட்சியுமே இப்ப நம்ம ஏற்கனவே பேசணும்ல, திமுகல சேர்றதுக்கு காலில் விழுந்திருக்கான். அமமுக, அடுத்து பாஜக, அமர் பிரசாத் ரெட்டி இவனும் ரொம்ப க்ளோஸுங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சூர்யா சிவாவோடையும் க்ளோஸா இருந்திருக்கான், அமர் பிரசாத் ரெட்டியோடையும் க்ளோஸ். இந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான் யோசிச்சு பாருங்க, பிரபாகரனுக்கு இந்த பாஜகவினர் எதிர்ப்பா ஆதரவா, RSS எதிர்ப்பா ஆதரவா? எதிர்ப்பு தானே. ஆனா அந்த பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் அமைப்புக்கான மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்துவதற்கு திருச்சி மத்திய ஒன்றிய ரயில்வே துறைக்கு சொந்தமான ஜி கார்னர் மைதானம், அந்த மைதானம் வந்து எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அமர் பிரசாத் ரெட்டி மூலமாகத்தான் அண்ணாமலை கிட்ட போய் அமர் பிரசாத் ரெட்டி மூலமாக, ஆமா ரெட்டி மூலமா தான் வந்து இது நடந்துச்சு. இப்ப வெளியே வந்து தெலுங்கர் எதிர்ப்புமானுங்க, அப்புறம் போய் பார்த்தா தெலுங்கர் கையல்லி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பானுங்க. பையன் வந்து தமிழனா தெலுங்கனா அப்படின்னு வந்து கேட்டா சீமான் எந்த அளவுக்கு அயோக்கியன்னு வந்து யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய குழந்தைக்கு வந்து ஆட்டிசம், ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை. அப்படி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை பற்றி முன்ஜன்மத்து பாவங்களால் தான் இப்படி குழந்தை பிறக்குது அப்படின்னு ஒருத்தன் பேசுறான். மகாவிஷ்ணுன்ற ஒரு அயோக்கிய பைய பேசுறான். செருப்புலே அவனை அடிச்சு துரத்தணும். அவனுக்கு ஆதரவா சீமான் பேசுறான்னா சாட்டை வளைவெளியில அவனுடைய பேட்டியே இருக்குது. அதுலதான் வந்து பிந்து வந்து எப்படி புருவ மையத்துல நிறுத்தணும் அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை இப்ப தான் குடும்பத்திலே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தான் இழிவுபடுத்தி மகாவிஷ்ணு பேசுறான். அப்படி பேசினாலும் அவர்கள் தருகின்ற பணத்திற்காக என் தம்பி என்ன தீவிரவாதியா, அவனையே அப்படி தேடுறீங்க அப்படின்னு
வெறி பிடித்து அலைகின்ற, எதை வேண்டுமானாலும் கூட்டி கொடுப்பதற்கும் காட்டி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியர்களின் கூடாரம் தான் நாம் தமிழர் கட்சி. இப்ப அவனுக்கு வந்து பிஸ்கட் போட்ட வைகுண்டராஜன் கழுத்தையே இன்று கடிக்க துணிந்து இருக்கிறார்கள். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. தம்பிகள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.